எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2026ல் இன்னைக்கு தான் கண்ணே பளிச்சுன்னு தெரியுதுங்க நண்பர்களே. 155 பாயிண்ட் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்முடைய மார்க்கெட் ஒரே மாதிரி மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் போன வருஷம் 2025னுடைய வரலாற்றில் நினச்சி பார்த்துக்கக்கூடிய சில பங்குகள் என்பது இருக்குது. இப்போ இந்த அசோக் லைலாண்ட் என்பது ஆட்டோ ரிலேட்டடான செக்டர். அந்த பங்கு நம்பவே முடியாதபடி ஒரே வருஷத்தில், பொதுவாக அசோக் லைலாண்ட் ஷேர்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது 100 ரூபாயிலிருந்து 190 ரூபாயாக வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி இண்டஸ்இன் பேங்க் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், கடும் வீழ்ச்சி அடைந்த பங்கு, ரொம்ப மோசமான ஒரு வீழ்ச்சியில் இருந்த பங்கு. கடைசியில் இந்த பங்கு என்னாச்சு போன வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 600 ரூபாயிலிருந்து 900 அப்படின்றது ஏறி வந்த ஒரு பங்காக இருக்குது. ஆக மொத்தம் இந்த 5 வருஷ பீரியடில் பார்த்தோம்னா 1600 ரூபாயிலிருந்து வெறும் 600 ரூபாய் சரிந்து விட்டு 600 ரூபாயிலிருந்து 900 ஏறி வந்தது ஒரு பங்கு. ஸோ எந்த தொந்தரவுமே இல்லாத ஏறி வந்த ஒரு பங்கு அசோக் லைலாண்ட். ரொம்ப தொந்தரவு பண்ணி கீழே விழுந்துட்டு கொஞ்சோண்டு ஏறி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இண்டஸ்இன் பேங்க் அப்படின்றது இருக்குது. இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது காண கண்கோடி வேண்டும் அப்படின்ற மாதிரி 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பஜாஜ் ஆட்டோ அதுவும் 7000 ரேஞ்சிலிருந்து 9500 ஏறி இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், என்ன வரக்கூடிய பங்குகள் நம்ம 2025ல் நினச்சி பார்க்கறது பூரா இந்த ஆட்டோ செக்டர், ஃபைனான்ஸ் செக்டராகவே இருக்கிறதே அப்படின்னு என்ன பண்ணுறது. போன வருஷத்தில் இந்த செக்டர்கள் தான் நல்லா இருந்தது. ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்றது 3500லேருந்து எவ்வளோ பெரிய கம்பெனி, ஆல்மோஸ்ட் 6500 வரைக்கும் வந்த ஒரு கம்பெனியாக ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்குது. அதுபோக எல்என்டி, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனி தான். இருந்தாலும் அந்த பங்குமே 3000லேருந்து 4000 வந்திருக்குன்னா மொத்தத்துக்கு யாருனுடைய சப்போர்ட்டும் இல்லை. இது பிடித்த ஆர்டர்களை வச்சே தான் மேல் நோக்கி ஏறி வந்தது. அது போக இந்த ஜிண்டால் ஸ்டீல் என்பது அயன் அண்ட் ஸ்டீல் செக்டர், அவங்களுமே 750 to 1050 இந்த வருஷத்தில் நல்லா தான் இருக்குது. எல்லாமே மிகப்பெரிய கம்பெனிகள். சில ட்ரேடர்கள்லாம் சபதம் எடுப்பாங்க, நான் ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய லீடர் கம்பெனிகளை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சில பேர் சபதம் எடுப்பாங்க. அதே ஆளுக அதானி குரூப்பில் இருக்கக்கூடிய சில பங்குகளை எடுக்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா அதானி சம்மந்தப்பட்ட நியூஸ் அடிக்கடி ஏதாவது ஒன்று வரும். இப்போ என்ன பிரச்சனைனா, ரொம்பவும் கீழே இருந்த பவர் செக்டரில் அதானி பவர் அப்படின்ற பங்கு இப்போ அவன் தான் செக்டர் லீடராக மாறிட்டான். இது என்னைய இடியாப்ப சிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங்காக பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி 12000 கோடின்னெல்லாம் லாபம் என்பது காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. டாடா பவர் என்பது 5000 கோடி என்பது தான் லாபம் காமிச்சிட்டு இருக்காங்க. டொரண்ட் பவருமே 3000 கோடி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டிஐஸை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நிலையில் இருக்க 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய டொரண்ட் பவரில் 22% ஹோல்டு பண்ணுறாங்க. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய இந்த டாடா பவரில் 16% ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த செக்டர் லீடராக இந்த பங்கு இருந்தாலுமே அந்த பக்கம் போனால் நம்மளை எவ்வளோ தொந்தரவு பண்ணுவான் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே டிஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது செக்டர் லீடராக இந்த பங்கு இருந்தாலும் 2.7 தான் இருக்குது. இதே எஃப்ஐஎஸ்க்கு கவலை இல்லை, அவங்கள யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் என்பது 11.3 அப்படின்றது டாடா பவரை விடவும் அதிகமாகவும் டொரண்ட் பவரை விடவும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பாவம் டிஐஸ் எங்காவது போனாங்கன்னா அவங்கள என்னத்தையாவது லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அதில் ஒன்றும் பெருசாக ஹோல்டிங் இல்லை. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்டில். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸுமே நான் பார்க்கலைங்க நண்பர்களே. புது லிஸ்டிங்கோ அல்லது புது ஐபிஓ வெளியிட நான் இன்னும் பார்க்கல. அதே மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு திடீர்னு பார்த்தா சில செக்டரில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பங்குகளாக திடீர்னு லேசாக ஏறுற மாதிரி தெரியும். ஏன்னா சமீப சில நாட்களாக மார்க்கெட் லேசாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிஐ, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் ஆடாத ஆட்டம் இல்லை. அவன் பாட்டுக்கு 300 ரூபாய் வருவதும் அப்புறம் 200 போவதும் அப்புறம் 500 போவதும் ஆடாத ஆட்டம் இல்லை. ஆனால் இப்போ இந்த 6 மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலுக்கு கட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது சமீபத்தில் 300 ரூபாய்க்கு 360 ரூபாய் வெறும் 20% மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருந்தது.
ஆனால் இந்த டெலிகாம் செக்டரில் இருக்கக்கூடிய ஒருத்தங்கூட உருப்படி கிடையாது. இந்த ஐடி லிமிடெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்கும். இந்த வருஷத்தில் ஒன்றும் விஷயமே இல்லை. இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது எடுத்து பார்த்தாலும் அது 52 வீக் லோவில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அந்த பங்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சரிவிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வந்துட்டு அப்புறம் மறுபடியும் சரிவடைந்த ஒரு பங்கு. 5 வருட பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் என்பது 200 ரூபா ஒரு காலத்தில் இருந்தவன்லாம் இப்போ 100 ரூபா தான் இருக்கான். ஏன்னா அந்த செக்டர்லேயே வருமானம் இல்லை. எவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. அந்த செக்டரையே கும்பா பாடி விட்டுட்டாங்க பாவம். இப்படியா ஒன்று கூடி உட்காந்து கும்பா பாடிக்கிட்டு இருப்பீங்க? அது போன்ற ஒரு விஷயந்தான் இந்த ஐடிஐயில் நடந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் ஒரு தேராத ஒரு செக்டரில் போய் மொத்த பணத்தை இறக்கி கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அப்படி ஒருவேளை யாராவது தப்பி தவறி இது போன்ற செக்டரில் போய் பெருசாக லாக் ஆகியிருந்தீங்கன்னா உங்களை இந்த 3 ஷேர்களும் ஒன்று சேர்ந்து செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அந்த காஃபி ரிலேட்டடான செக்டரில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு டாடா கன்சூமர் இருக்குது, 2வது இடத்துல இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களே என்ன மனசில் நினச்சிருப்பாங்கன்னா, ஏதோ உங்கள்கிட்ட ஒரு மொமெண்டம் இருக்குது, இந்த மொமெண்டம் முடியறதுக்குள்ளே இன்னொரு முறை உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு கோடி கும்பிடு. எந்த ஒரு பங்காக இருந்தாலும் மொமெண்டம் என்னைக்கையாவது வீழ்ச்சி அடையும். ஆனால் உனக்கு அந்த வீழ்ச்சி அடையிறதுக்குள்ளே எப்படியாவது இன்னொரு முறை மேல் நோக்கி போனீங்கன்னா மேலே லாக் ஆனவங்கலாம் தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்களே. ஸோ மொமெண்டம் முடியறதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போயிட்டு வா என் கண்ணே செல்லக்குட்டி அப்படின்னு பல ட்ரேடர்கள் மைண்ட் வாய்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடடா கடவுளை, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த பிஜி இன்வெர்ட் வந்து பெருசாக சம்பாரித்து தரதே இல்லை, அது லாஸ் தான் பண்ணி வச்சிடும். அந்த ஷேரினுடைய விலை வந்து மேலேருந்து கீழே இறங்கி பல பேர்த்துக்கு நஷ்டம்தான். அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உருப்படியாக டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட்டுக்காக தான் பல பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 2025 நவம்பர் மாதம் எனக்கு டிவிடெண்டே வரலையே அப்படின்னு ஒரு நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ரெஜிஸ்டர்ஸை போய் காண்டாக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ யாராக இருந்தாலும் அந்த கம்பெனியினுடைய ரெஜிஸ்டரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி டிவிடெண்ட் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஃபோன் பண்ணியோ அல்லது ஏதாவது இமெயில் பண்ணியோ அல்லது ஃபேக்ஸ் பண்ணியோ நம்ம கேட்க முடியும். இதுதான் அவங்களுடைய ரெஜிஸ்டர்னுடைய டீட்டெயில், டெலிஃபோன் நம்பர், இமெயில். இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டின் ட்ரிபிள் ஸ்டாராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நிஃப்டி கூட விடுங்க, பேங்க் நிஃப்டி இப்போ 60,000 இருக்குது. அவனுடைய லைஃப் ஹை புதிய உச்சம் என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸுமே 85,640 இருக்குது. என்னைக்கு சென்செக்ஸும் 1 லட்சம் தொடுதோ அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்ச ஒரு கதையாக சில்வர் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை அப்படின்றத தாண்டி உடச்சுனே ஒரு மிகப்பெரிய ஒரு வால்டட்டி மேலே வந்துட்டான். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது தன்னுடைய ஆல் டைம் ஹை தாண்டின பிறகு ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரே இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா, கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் கடந்த வருடங்களில் இல்லாத ஒரு வளர்ச்சி என்பது போன வருஷத்தில் வந்திருக்கு. அப்போ அந்த மொமெண்டம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஏறிக்கிட்டே போகுமா? எங்கே அது லாஜிக் இருக்கா? வருஷமான 50% கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குமா அப்படின்றது யாருக்கும் சொல்கிறதுக்கு மனசு வர்றதில்லை. ஆனால் கடைசிக்கு போன வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய மொமெண்டத்தை அப்படியே மறுபடி இன்னொரு முறை திருப்பி போட்டால் மகிழ்ச்சியாக இருக்குமே. மொமெண்டமில் இருக்கும்போது தானே ஏற முடியும். மொமெண்டம் போயிடுச்சுன்னா அப்புறம் அது பாட்டுக்கு சும்மா கிடக்கும் அப்படின்னு ஒரு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஒன்று தான் சான்ஸ், இதில் ஏறுமா அப்படின்ற மாதிரி இந்த சில்வரிங் கோல்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லக் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. நண்பர்களே, பிஎஸ்சி ஷேரில் சமீபத்தில் வால்யூம் என்பது நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஐடிசி அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்குறோம், கன்ஃபார்மாக அதில் வால்யூம் என்பது நடந்திருக்கும். ஏன்னா நேற்று நியூஸ் வந்துச்சு, உடனே பல பேர் அதில் ட்ரேடிங் என்பது பண்ணியிருப்பாங்க, அல்லது பல பேர் அதில் டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங் விற்கிறதோ வாங்குறதோ நிறைய வால்யூம் பண்ணுவாங்க. ஆனால் பிஎஸ்சி பற்றி தற்போதைக்கு எந்த விதமான தகவல்கள் வரல. அப்படி வராமையே சமீபத்தில் வால்யூம் என்பது இந்த பகுதியில் நடந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த பங்கு தன்னுடைய சமீபத்திய உச்சத்தை தொடுதா முதல்ல, அல்லது வீழ்ச்சியை தொடுதா அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. ஸோ பிஎஸ்சி அப்படின்ற பங்கில் ஒரு டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக சமீபத்தில் நடந்திருக்கு. நண்பர்களே, சில பேர்லாம் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஷேர் பெருசாக கீழே விழுந்தாலும்
அது ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்க்கறது தான் முயற்சி பண்ணாங்க. இப்போ V-Guard அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ இருந்தானோ அந்த லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நேற்று திடீர்னு இந்த பங்கில் வந்து ஒரு வால்டிலிட்டி. அதனால் இந்த பங்கு வந்து இனி அடுத்தது எப்படி மூவ் ஆகும்னு சில பேர் சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும், இந்த பங்கெல்லாம் அந்த செக்டரில் பெரிய ஆளே கிடையாது. ஒரு டாப் 3க்குள்ளே வரல. இவங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸில் பார்த்தோம்னா இந்த LG எலக்ட்ரானிக்ஸ் தான் பெரிய ஆள். அவங்க வைக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 10%, 13% அவங்க லாபம் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 10%, 9% தான் V-Guard வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் அவங்கள எடுத்து பார்த்தாலும் அவங்களும் 546 கோடியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ளூ ஸ்டார் கம்பெனி இருக்குது. வோல்டாஸுமே டாப் 3 அப்படின்ற இடத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இப்படி வருஷத்துக்கு 500 கோடி 800 கோடின்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த V-Guard வந்து இப்போ தான் ஒரு 300 கோடி 290 கோடின்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, அட ஏப்பா காசே இல்லை, காசு இல்லாதப்ப ஏதாவது ஒரு பங்கு கீழே வந்து விழுந்து வால்டிலிட்டி ஆனால் மட்டும் இப்போ என்ன நடந்துற போது, அது ஏறினா கூட தான் எங்களுக்கு என்ன விஷயம், நாங்கள் மீற மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இந்த செக்டரில் V-Guard இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்டரில் எப்படி இருக்குது பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் 3ல் இருக்கக்கூடிய வோல்டாஸ் ஆகட்டும், ப்ளூ ஸ்டார் ஆகட்டும், LG எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், பாவம் எல்லாரும் மண்ணக்கவி ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் தான் இருக்காங்க. அதனால் இந்த பங்கு வந்து ஏறி இறங்கியதே ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் எல்லா ஷேர்களையும் பிடிச்சி நேற்று விற்று விட்டுட்டேன். ஒரு 2.25 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஒரு 19% ப்ளஸில் இருந்தது. அதனால் பிடிச்சி எல்லாத்தையும் நான் போன வருஷம் க்ளோசிங்கில் பிடிச்சி விற்று விட்டார் போல். அதுக்கப்புறம் இனி நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அப்போ தான் நான் உள்ளே இறங்குவேன். விவரம்னே நீங்கள் ரொம்ப விவரம் அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் 60% பக்கம் பாண்டில் தாங்க போட்டு வச்சுருக்கேன், மார்க்கெட்டில் 1 இயருக்கு மேலே எனக்கு ரிட்டர்ன்ஸே வரல, அதனால் வந்து மார்க்கெட் மறுபடியும் இப்போ இந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கான், என்னைக்கு கிளியராக மேல் நோக்கி மேலே ஏறுற மாதிரி காட்டுறானோ அப்போ தான் நான் மார்க்கெட்டு பக்கமே வருவேன். நண்பர்களே, 2 ஷேர்களை பற்றிய செய்திகள் ஒன்று இருக்குது. அதாவது இந்த அவன்டெல் அப்படின்ற பங்கு கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன 2025 இது சாதாரண விஷயம் இல்லை, சின்ன கம்பெனி தான். ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து 100 ரூபாயிலிருந்து ஒரு 200 ரூபா வரைக்கும் ஒரு தடவை, அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு ஃபுல்லாக வரல. அதுதான் மனசு, சில பேர்த்துக்கு காசு வச்சுருப்பாங்க, போய் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த பங்கு மேலே ஏறிட்டு கீழே வந்திருந்தா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, மறுபடியும் மேலே போகையில் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இந்த பங்கு வித்தியாசமாக என்ன பண்ணிட்டான்னா, கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு அப்படியே பிக்கப் ஆகி மறுபடியும் இன்னொரு முறை 200 போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இருக்கும் பொழுது இந்த பங்கில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அதானி டோட்டல் கேஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது போன்ற ஷேர்களெலாம் என்ன பிரச்சனைனா, நியூஸ்கள் திடீர்னு வரும்பொழுது ஏறிடுவான், அப்புறம் அதே மாதிரி ஏதாவது நியூஸ்கள் வரும்பொழுது அப்புறம் கீழே இறங்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே செய்யாது, ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் இந்த அதானி டோட்டல் கேஸ் சமீபத்தில் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு 560லேருந்து 760 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 560 பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ATGLக்கும் அதானி பவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அதானி டோட்டல் கேஸ் லிமிட்டட்லாம் வந்து எங்கேயும் அந்த செக்டர்லேயே கீழே இருக்குது. இப்போ பெட்ரோல் LNGலாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் டாப் லீடர், ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த IGL இந்திரபிரஸ்தா கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க 1500 கோடியெல்லாம் அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது நீ ஒரு குழந்தாய் அப்படின்ற மாதிரி அதானி டோட்டல் கேஸ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய லாபம் என்பதெல்லாம் வெறும் 626 கோடி தான். அதனால் நிறைய ட்ரேடர்கள் வந்து நீ 6 மாதம் லோ போனால் என்ன, 6 வருஷத்தினுடைய லோ போனால் என்ன, செக்டர் லீடராக இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அடடா நீ கலக்கு சித்தப்பு அப்படின்ற மாதிரி LNT அப்படின்ற பங்குல இன்னும் ஒரு செய்தி வந்திருக்குண்ணா நண்பர்களே. மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு,
அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த எல்என்டி அப்படின்ற பங்கு ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்ற தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு இன்றைய தேதியில் போய் எடுத்து பார்க்கும் பொழுது லைஃப் டைம் ஹை அப்படின்ற ஒரு ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கலக்குங்க ஜி அப்படின்ற மாதிரி தான் எல்என்டி ஷேர் இருக்கு. இந்த ஹொனாசா அப்படின்ற பங்கு வந்து ரொம்பவுமே குட்டி பங்கு. இந்த பங்கு இருக்கக்கூடிய பியூட்டி அண்ட் பர்சனல் கேரில் பார்க்கும்பொழுது இது ரொம்ப சிறிய விலை கொண்ட பங்கு தான். இந்த பங்குல அதாவது சிறிய விலை மற்றும் சிறிய லாபம் செய்யக்கூடிய பங்கு. அதாவது இந்த பங்கினுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இதெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சும்மா இருந்த பங்குக்கு மேக்கப் போட்டு மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. அப்புறம் மேக்கப்பெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கல, சரி நீங்கள் கீழே போங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இறங்கி விட்ட பிறகு மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. மற்றும் இன்னொரு விவரம் இந்த பங்குல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு முறை இந்த பங்கு 60% இறங்கிய பிறகு மறுபடியும் 60% ஏறிச்சு. இப்போ கணக்கு பார்த்தோம்னா உச்சியிலிருந்து 50% என்பது கீழே இறங்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் ஒரு 4 முறை ஒரு முயற்சி செஞ்ச ஒரு பங்காக இந்த கொனாசா கன்சியூமர் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. ஸோ இதே பியூட்டி அண்ட் பர்சனல் கேரில் இருக்கக்கூடிய பங்குகளில் பெரியால் கோத்ரேஜ் கன்சியூமர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதெல்லாம் செக்டர் லீடர் அப்படின்றதுக்காக மரியாதை கொடுத்து அந்த பங்கை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த டாபர் இண்டியா அதையும் வந்து பெரியால் அப்படின்றதுனால இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் கீழே விழுந்ததுனால ஏற்றி வச்சுருக்காங்க. அதே சின்ன சின்ன கம்பெனி ஒரு உதாரணத்துக்கு இமாமி லிமிட்டடில் எடுத்து பார்த்தோம்னா அது 52 வீக் லோவில் தான் இருக்குது. இந்த ஹொனாசா கன்சியூமர் போன்ற பங்குகளும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஸோ இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸுக்கு வந்த சோதனை என்னென்னா மிக்சடாக இருக்குது. செக்டர் லீடர்கள்லாம் நல்லா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்டர் லீடர் இல்லாமல் சுமாரான கம்பெனியில் எடுத்திருந்தா 52 வீக் லோவில் தான் இப்போ வந்துட்டு இருந்திருப்பாங்க. இனி இவர்களுடைய தலையெழுத்து எப்படி மாறும், எப்போ மாறும் அப்படின்றது தெரியல. நண்பர்களே, எல்லாத்துக்குமே தெரியும் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள் இப்போ மார்க்கெட் சரியில்லை அப்படின்றதுனால அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கானு. இதே மார்க்கெட் வந்து சூப்பர் புல்லிஸாக இருந்தால் ஏதாவது சந்துக்குள்ளே படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு திடீர்னு எந்திரிச்சு ஆடின மாதிரி எத்தனையோ பங்குகள் மேலே வந்து ஆடுவான்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த 2024லும் சரி 25லும் சரி புல்லிஷ் மார்க்கெட்டே இல்லையே, எல்லாம் கீழே குப்பர் தானே படுத்துக்கிட்டு இருக்கு. நீ 2026 என்ன ஆகும்னு தெரில. எதுக்கு ஏன் வம்பு, நாங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு நடுராத்திரியில் போகணும் அப்படின்ற மாதிரி காசே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு போய் எல்லாத்துலேயும் மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், லார்ஜ் கேப்பில் போடுறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? அது கம்முன்னு செக்டர் லீடர்லேயே இருந்துக்கலாம்னு தான் சில ட்ரேடர்களுடைய யோசனை. நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பங்கு சமீபத்தில் ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து மேலே ரெக்கவரி ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஏரியாவில் நிற்க முடியாமல் மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக்கில் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளான்ட்டினுடைய ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் என்பது சமீபத்தில் 1700 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு 1249 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. 2025 ஒரு நல்ல ஒரு அருமையான வால்டிலிட்டின்னு தான் சொல்லணும். 1000லிருந்து 1700 வரைக்கும் ஒரு 70% வால்டிலிட்டி என்பது காமிச்சிட்டு கீழே கிடக்கு. அப்போ இனி 2026 வரும்பொழுது இந்த 2026 முழுமைக்கும் இதனுடைய விலை எப்படி இருக்கும்? தன்னுடைய பழைய ஹையை போய் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு முறை தொட்டு விளையாண்டானாவே கிட்டத்தட்ட 20-30% ஏற வேண்டியதாக இருக்குது. அல்லது கீழே போயிட்டு மேலே வந்தாலும் மகிழ்ச்சி தான். கீழேயே போய் இருந்துட்டான்னா அப்புறம் கும்பா குட்டி இந்த மாதிரிலாம் நியூஸ் வரக்கு ஒரு அர்த்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ புல்லிஷ் இயக்கம், கீழே இருந்து மேல் நோக்கி ஏற வரக்கூடிய அந்த புல்லிஷ் மொமெண்டம் என்பது எப்போ வரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி தான் இந்த ZFCV இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு தொடர்ந்து கீழேயே வந்துக்கிட்டு இருந்த பங்கு இந்த 2025 ஒரு சிறிய மாற்றம் தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தது. அதனுடைய ட்ரெண்ட் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கீங்கள, ட்ரெண்ட் அப்படியே ஒரு முறை ரிவர்சல் பண்ணி காமிச்சிருக்கான். லேசாக திரும்பி ஏறுற மாதிரி இந்த 2025 காமிச்சிருக்கு. இனி 2026 இப்படியே தொடர்ந்து வந்து தன்னுடைய பழைய ஹையை தொடுமா இல்லையா? ஸோ இந்த 2026 ஒரு கச்சேரி இருக்குங்க நண்பர்களே. பல பங்குகள் மேலே ஏறி வந்தது, அது தன்னுடைய பழைய லோக்கு வந்தாலும் ஒரு அருமையான சீப் ரேட் தான்.
அப்புறம் அதே 2026ல் பழைய ரேட்டே வந்து தொடர மாதிரி இருந்தால் அப்பவும் 40-50% ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 2026லேயும் சும்மா சாதாரணமாக சும்மா 5% 10%க்கு ஆடுற மாதிரிலாம் யாரும் இல்லை. ஸோ இந்த வருஷம் 20-30%க்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பல பங்குகளுடைய வால்டிலிட்டி கடந்த 2 நாட்களை காமிச்சுக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.